ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை என்ன என்ன என்னடி? இல்ல, நம்ம ஆண்டாளுடைய கிளி இன்னும் பேசவே இல்லையேடி. நீ அவகிட்ட பேசுனியா? அப்பயும் பேசுவேன், இந்த வாட்டி பேசினியா? பெருசா பேசல. பின்ன உனக்கு வேணும்னா நீ தானே பேசணும். ஆண்டாள் கைக்கிளி உன்னுடைய பிரியமான சுகபிரம்மமாச்ச. நினைச்சா சுகஸ்தல் போவல்ல. ஏன் போய் பார்க்கல? ஏன் பேசல? தெரியலடி. சரி, பரவாயில்ல, இப்ப கூட பேச. ஆமாண்டி, பேசணுண்டி. சுகபிரம்மம் எவ்வளோ பெரியவர், எத்தனை அழகா பாகவதம் சொல்றார். அவராலே தானே உலகத்துல பாகவதம் பிரகடனமாச்சு. ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில சொல்லக்கூடிய கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று அழைக்கும், உட்டக்கொடாது செருப்பனாகில் உலகளந்தான் என்று உயரக்கூ. எல்லா சுகபிரம்மமா இருந்தா தானே நடக்கும். ஆமா, நீ பேசணும். இப்பயே பேச. அது ஆண்டாள் கிட்ட போகும்போதுதானே பேச முடியும். நான் இங்கதான் இருக்கேன். ஆஹா, சுகபிரம்ம மகரிஷி கிளியே, ஆண்டாள் கை கிளியே, வந்தாச்சா நீ? ஓ, வந்துட்டேன். நீ பாக்யம் பாக்யம். ஆசிர்வாதம் பண்ணுங்கோ. ஆண்டாளுடைய கைகளிலேயே இருக்கக்கூடிய பரமபாகியம் உடைய கிளியே, ஒரு ஜென்மா எனக்கும் ஆண்டாள் கை கிளியாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயே இருக்கணும். பறப்பதும் பார்ப்பதும் அனுபவிப்பதும் சாப்பிடுவதும் எல்லாமே ஆண்டாளை சுற்றியே இருக்கணும். ஆண்டாள் நாச்சியார் கோதை இப்படி பேசிட்டே இருந்தா போதும். கட்டளை நடக்கும், கவலைப்படாதே. சந்தோஷம். பாடா, பெரிய திருப்தி. எப்பொழுதுமே கோபால சுந்தரி தைரியமா கேளு, ஆசையா கேளு. பக்தர்களும் பகவானும் நிச்சயமா நடத்தி கொடுப்பார்கள். ஆமா திருமங்கை, இப்பதான் நான் உன்கிட்ட ஆண்டாள் கைக்கிளிய பத்தி பேசினேன். உடனே வந்தாச்சு. கோபால சுந்தரி, மனசுதான் காரணம். மனசு என்னைக்கும் என்ன வேணுமோ அதை கேட்கணும். கேட்டா கிடைக்கும். ஆமாம், நிஜமாவே இப்பதான் கேட்டேன், கிடைச்செடுத்து. எப்பொழுதும் பகவானும் பக்தர்களும் நாம பேசுறத கேட்டுட்டே இருக்கா. நல்ல விஷயமா கேட்கணும், அழிக்கணும். யார் வேண்டாம்னு சொன்னா வாஸ்தவம் தான். ரொம்ப சந்தோஷம். சரி சரி, பாவா, ஆண்டாள் காத்துன்னு இருக்கா. நீங்க கேட்டோன்னா ஆண்டாள் என்ன போடி போ கோபால சுந்தரி ஒன்னு தேடுறான்னு சொல்லி அனுப்பிச்சா. வந்துட்டேன், வாங்க வாங்க போலாம். ஆஹா, எத்தனை காருண்யம் ஆண்டாள் செல்லக்குட்டிக்கு. திருமங்கை, வாழ்க்கை ரொம்ப சுலபம், பக்தி ரொம்ப சுலபம், பிரார்த்தனை எல்லாத்த விட ரொம்ப சுலபம். ஆமா கோபால சுந்தரி, ரொம்ப கேட்டுட்டு விட்டுடு. பிரார்த்தனை நாமஜபம் பண்ணு, சந்தோஷமா இரு.
கோலாகலமா இரு, குதூகலமா இரு. உன் வாழ்க்கைய, உன் வழிய, உன் ஆனந்தத்தை பார்த்துட்டு போயிட்டே இரு. மற்றவர்களோடு எந்த விதத்திலையும் போட்டியோ பொறாமையோ எதிர்பார்ப்போ ஏமாற்றமோ பயமோ சந்தேகமோ குழப்பமோ எதுவும் வேண்டாம். அவர்கள் உனக்கு கெடுதலே பண்ணியிருந்தாலும், அவர்கள் உன்னை அவமானமே படுத்தி இருந்தாலும் மனச தெய்வத்துக்கிட்ட திருப்பு. உன் உடம்ப பார்த்துக்கோ. பாரு, நீ கிருஷ்ணன் அனுபவிக்க போறது உன் உடம்ப வச்சுட்டுதான். இந்த உடம்ப என்ன பார்த்துக்கோ. நீ கிருஷ்ணனை ரசிக்க போறது ஓ மனசு, ஓ கண்கள், உன் கைகள், உன்னுடைய இந்திரியங்கள். உனக்கே புரியும். இதெல்லாம் கொண்டுதான் நீ கிருஷ்ணன் அனுபவிக்க போற. நீ உலகத்துல வாழறாய். ஆனா கிருஷ்ணானுபவத்துக்கு உன் உடலும் உன் மனமும் உன் வாழ்க்கையும் தான் அவசியம். எந்த ஊரா இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும், ராத்திரியோ பகலோ கிருஷ்ண அனுபவம் நிச்சயமா உண்டு. அதனால அதுல கவனம் வை. மற்ற எல்லா விஷயங்களும் அப்படி ஓரம் தள்ளி வச்சிடும். மற்றெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிடு. கிருஷ்ண அனுபவம் அதுதான் ரொம்ப முக்கியம். திருமங்கை, இந்த வாட்டி திருப்பாவையில எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியறது. என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருக்கணும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதோ இல்லாட்டி அதற்கு அறிவுரை சொல்லுவதோ, அது சரி தப்பு அப்படின்னு தீர்மானிப்பதோ என்னுடைய வேலை இல்லை. அப்பாடா, புரிஞ்சுதா உனக்கு? வா வா. ஆண்டாள் ஆண்டாள், இந்த வந்துட்டான் கோபாலசுந்தரி. நடி, உன் கிளியோட பேசிட்டியா? ஆமா ஆண்டாள், நீதான் சொல்லி அனுப்பினியாமே. அழகா கிளி சொல்லிட்டு அவ்வளவு சமத்தடி. நீ எனக்காகலாம் கூட கிளிய தூது விடுறீங்க. எந்த கிளி பகவானுக்காக தூது விடுவியோ அந்த கிளி கிருஷ்ணனுடைய உத்தரவிடி. கோபால சுந்தரி, அவனுக்கு என்னெல்லாம் உண்டு அத்தனையும் பக்தர்களுக்கு கொடுக்கிறவன் தானே அவன். அதனாலே அவன் சொன்னான், அனுப்பிட்டேன். வா, இதோ சுவாமி ராமானுஜன் சேவிச்சுக்கோ. ராமானுஜன் நான் சேவிச்சுக்கிறேன். கோபால சுந்தரி, அதான் திருமங்கை சொன்ன மாதிரிதான். உன் உடல், உன் மனம், உன் இந்திரியங்கள், உன் நேரம், உன் வாழ்க்கை, உன் கிருஷ்ண அனுபவம். அதுல கவனம் வச்சுண்டு விதவிதமா அனுபவிச்சுண்டு ஆனந்தமா இருக்குதான் என்னோட ஆசீர்வாதம். இது போதும் சுவாமி ராமானுஜரே. இந்த ஆசீர்வாதம் ஆனந்தம், பரமானந்தம், நித்யானந்தம். சரி ஆண்டாள், போகலாமா? நேரமாயின்னு இருக்கு. ஆண்டாள், எத்தனை சுகம்டி ஆண்டாள். நிறைய பாடங்கள் நான் கத்துக்கிறேன், வாழ்க்கை பாடங்கள் நான் கத்துக்கிறேன் உன்னுடைய மார்கழியில, இந்த திருப்பாவையினாலே, இந்த பக்த கோஷ்டியினாலே. அது கோபாலசுந்தரி, நீ இந்த இடத்துல எல்லாரும் பெரியவர்கள், எல்லாரிடத்துல இருந்தும் பாடம் கத்துக்கலாம்ன்ற ஒரு மனோபாவத்துல இருப்பதனாலே கத்துக்கிறாய். இதே பாவம் எல்லா இடத்துலயுமே இருக்கட்டும். பிரஹ்லாதெல்லாம் அவனை படாத பாடுபடுத்தின அப்பா கிட்ட இருந்தும் பாடம் கற்கண்டான். ஹோலிகா, எல்லார்கிட்ட இருந்தும் அவன் பாடம் கத்துக்காத ஆளோ இடமோ எதுவுமே கிடையாது, தெரியுமா? குழந்தையா இரு கோபால சுந்தரி. அந்த குழந்தைத்தனம் தான் தெய்வீகத்தினுடைய ரகசியம். குழந்தைத்தனம்ன்றது மனசுல கோபமோ வெறுப்போ பொறாமையோ இல்லாம பெரியவர்களை மாதிரி திட்டமிடுறது அதெல்லாம் இருக்கட்டும். மனசுல எப்பொழுதுமே ஒரு உற்சாகம், குதூகலம் இருக்கணும்.
சரியா? ஓ சரி ஆண்டாள், வா போய் குளிக்கலாம். அழகான திருமுக்குளம், இந்த திருமுக்குளம் மாதிரி இரு. எவ்வளவு அழகா எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறது. யோசனை பண்ணிப்பாரு. ஆனா பிரதிக்கிறது எதையும் எதிர்பார்க்கறது இல்லை இல்லையா? கண்ணன் சொல்லுவானே, இந்த மரங்கள் போலே இருக்கணும். அந்த மாதிரி இந்த திருமுக்குளம் எப்பொழுதுமே ஆனந்தம் தர்றது. எல்லாருக்கும் ஆனந்தம். பறவையோ மிருகமோ, இதிலேயே வாழக்கூடிய மீனோ, இல்லாட்டி விரதம் இருக்கிற நாமோ, பாகுபாடு இல்லாம இருக்கு பத்தியா? அந்த மாதிரி நீயும் எந்த மனிதர்கள் எப்படி இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த சமயத்துல இப்படி இருக்கார்கள் அப்படின்னு பார்த்துட்டு போயிடு. அதுக்கு மேல அதுக்கு ஒரு வியாக்கியானம் இல்லாட்டி அதுக்கு ஒரு நியாயம் அநியாயம் சரி தப்பு இந்த மாதிரி எதையுமே கற்பிக்காது. புரியுதா? சரி, அவர்கள் மனசு இந்த சமயத்தில் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் இப்படி இருக்கு, இவ்வளவுதானே. மனிதர்கள் தானே கோபால சுந்தரி. அந்த மனிதர்களுடைய குணங்கள் இதெல்லாம் கவனம் வைக்காம, சரி அது ஒரு ஆத்மா, பகவானுக்கு தெரிஞ்ச ஆத்மா, பகவான் சிருஷ்டிச்ச ஆத்மா, பகவானுடைய ஆத்மா, இப்படி பார்த்துடு. அப்ப யார் மேலேயும் வெறுப்போ கோபமோ எதிர்பார்ப்போ ஏமாற்றமோ பயமோ குழப்பமோ எதுவும் கிடையாது. அழகா சொன்னாய் ஆண்டாள், மாத்திக்கிறேன் ஆண்டாள். இந்த நிமிஷத்திலிருந்து அந்த மாதிரி நினைக்கிறேன். வாஸ்தவம், பகவானுடைய ஆத்மா, பகவான் சிருஷ்டிச்ச ஆத்மா அப்படின்னும் பொழுது எங்க வெறுப்பு எங்க கோபம், யார் மேல என்ன எதிர்பார்ப்பு என்ன ஏமாற்றம், வாஸ்தவம் தான். இது புரியாமல் தான் பல சந்தர்ப்பங்கள்ல பல பேரிடத்துல ஒரு கோபம் வெறுப்பு எல்லாம் வர்றது. மாத்திக்கிறேன், நீ சொல்லிட்டியே, பா திருமுக்குளத்துல ஆனந்தமா குளிக்கலாம். இந்தா உன் தலைமையில இந்த கிளி உட்காரட்டும், கிளியோட ஆசீர்வாதத்தோட குளி. உன்னுடைய சுகபிரம்மம் உனக்கு பூரணமா ஆசீர்வாதம் பண்ணட்டும். நல்ல பாகவத அனுபவம் கிடைக்கட்டும். ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்படுகின்ற பக்தர்களுடைய எல்லா விதமான பகவத் அனுபவங்களும் உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் பூரணமா கிடைக்கிறதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன். ஆஹா ஆண்டாள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இது. அனுபவி கோபால சுந்தரி, அனுபவி. எல்லாம் அழகு, புதுசு புதுசா அனுபவி. அச்சோடி, இந்த குளியலே சுகம். அதுவும் தலைமையில உன் கை கிளி. இந்த என்னோட கையை பிடிச்சுக்கோ, திருமங்கை கையை பிடிச்சுக்கோ. தலைக்கு மேல சுகபிரம்மம், குளிக்கிறது திருமுக்குளம், அழகான மார்கழி, ஆனந்தமா இரு. சரியா? ஓ ஆண்டாள், ஆனந்தத்துக்கு இவ்வளவு விதமான பரிமாணங்கள் இருக்குன்றது உன்கிட்ட இருந்தா கத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் டி. அப்பாடா, ரொம்ப நல்ல திருப்தி. ஆண்டாள் கைக்கிலேயே சுகபிரம்மே, உமக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். அப்பாடா, உங்க திருவடி என் தலைமையில பட்டெடுத்தேன். இந்த பாக்கியம் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் இருக்கட்டும். ரொம்ப திருப்தி, மனசு அப்படியே அப்பாடான் இருக்கு. இத்தனை நாள் சுகஸ்தல் போனதுக்கான பிரயோஜனம் இன்னைக்கு கிடைச்சுடுத்து. அஹோ பாக்யம், அஹோ பாக்யம். ஆனந்தம், பரமானந்தம். வா போலாம். வாங்கோ பசங்களா. என்ன கோபால சுந்தரி சமத்தா இருக்க இன்னைக்கு, முகமே பிரசன்னமா இருக்கே. அதுவா, இன்னைக்கு ஆண்டாளுடைய கைக்கிளி தலையில உட்கார்ந்து இருக்க, அந்த ஆசீர்வாதத்தோட திருமுக்குளத்துல நீராடிங்க. அதான் ஐயா.
பார்க்கறதுக்கே நன்னா இருக்கு. இந்த மாதிரியே எப்பொழுதும் சந்தோஷமா நிம்மதியா இரு. புரிஞ்சுதா? கட்டாயம்யா, கட்டாயம். இப்படியே இருக்கேன். உள்ள போங்கோ. பட்ர சுவாமிகள் வந்துட்டார். ஆண்டாள், இந்த வடபத்திர சாயி கோவில்ல நடக்கிறதே சுகம்பி. நரசிம்மன் எவ்வளவு அழகா இருக்கார். இப்படி பிரதட்சணம் பண்றதும், இந்த படிகள்ல ஏறி போய் வட்டபத்திர சாயியை பார்க்கறதும் சுகம் தாண்டி. உனக்கு எவ்வளவு பெரிய மனசடி. ஓ வீட்டுக்கு அடுத்தது வட்டபத்திர சாயி கோவில். ஆனா எங்களை எல்லாரையும் கூட்டுண்டு திருமுக்குளம் போய் தீர்த்தமாடி எல்லாரையும் கூட்டுண்டு எவ்வளவு ஸ்ரத்தையோட வர. ஸ்ரீவில்லிபுத்தூரையே வலம் வருகிறையாடி. செல்லக்குட்டி, உன் பாதங்கள் நன்னா இருக்கட்டும். பல்லாண்டு பல்லாண்டு நன்னா. உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. உன் திருவடி ரொம்ப வசத்திடி. எங்களுக்காக எல்லா மார்கழியும் நடக்கிற உன்னுடைய திருவடி சௌக்கியமா இருக்கட்டும். எங்களுக்காக திருப்பாவை பாடுற உன்னுடைய அழகான அதரங்கள், தொண்டை, இதெல்லாம் நன்னா இருக்கட்டும். எங்களுக்காக விரதம் இருக்கக்கூடிய உன்னுடைய திருமேனி நன்னா சௌக்கியமா இருக்கட்டும். இதெல்லாம் என்னோட பிரார்த்தனை. அன்பு தாண்டி முக்கியம் கோபால சுந்தரி. தப்பே கிடையாது. ஆசீர்வாதம்னு நீ சொன்னாலும் கூட தப்பு கிடையாது. தோழி தானே, அன்பு தானே. சரி திருமங்கை. ஆஹா, வாங்க பசங்களா, வந்தாச்சா? என்னவோ பாருங்க, ஒரு 2-3 நாளாவே நீங்க வர்றதுக்கு முன்னாடி தயாராகணும்னு பார்த்தாலும் ஏதோ ஒரு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுறது குழந்தை. ஆனா எனக்கு அதற்கு கவலையும் இல்லடி பொண்ணு. அதுக்குள்ள நீ ஏதோ ஒரு பாசுரம் சொல்லிடுறாய். அது ஒரு அழகாத்தான் இருக்கு. அன்னைக்கு எதனால காலதாமதமாகிறதோ அதை உத்தேசிச்சு நீ ஒரு பாசுரம் சொல்லிடுறாய். நேற்று அந்த உந்து மதகளிற்றின் பாசுரம். ஆஹா ஆஹா. இன்னைக்கு என்னடி சொல்ல போறாய் என்றாள். சொல்லிடி வந்து அதுக்குள்ள நான் அழகா எல்லாம் தயார் பண்ணி திரைய விளக்கிடுறேன். சொல்லிடிக்கண்ணா. குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தள பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று பகவேலோர் எம்பாவாய். ஆஹா ஆஹா, ஜோர் ஜோர். இந்த காலதாமதத்துக்கு கூட இவ்வளவு அழகா பாசம் சொல்ல முடியுமா? என்ன ஒரு பாவ சுத்திடி ஆண்டாள் உனக்கு. அடடா அடடா அடடா. அடியேன் கண்ணன் அனுப்பினான். நீங்க தானே சுவாமி ராமானுஜர். அடியேன் சேவிச்சுக்கிறேன். ஆனா எனக்கு உங்களை பார்த்தா அப்ப பார்த்த பலராமர் மாதிரியே தெரியறது. ஆண்டாள் அம்மாவா? எனக்கு உன்னை பார்த்தா பூமி பிராட்டி மாதிரியே இருக்கு குழந்தை. இந்த கோஷ்டி எல்லாம் பார்த்தா எங்க மதுரா கோபிகைகள், பிருந்தாவனத்து கோபிகைகள் மாதிரியே இருக்கே. ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாரையும் பார்த்ததில்லை. எனக்கு பெரிய தகுதி கிடையாது. ஆனா 2 காரணம் கொண்டு கண்ணன் இங்க அனுப்பிச்சு வச்சான். ஒரு காரணம் எங்க அப்பா. எல்லாருக்கும் அவரை நல்லா தெரியும். கொள்ளு தாத்தா பிரகல்லாத ஆழ்வார்
அவருடைய பேரன் மகாபலி சக்கரவர்த்தி. அவருடைய ஒரு பிள்ளை நானு. மந்தமதின்னு எனக்கு பெயர். நிஜமாவே மந்தமதி தான் எனக்கு. எனக்கு மதி கொஞ்சம் மந்தம் தான். சரி, எனக்கு அது என்னத்துக்கு. ஆண்டாள் திருப்பாவைக்கு இன்னைக்கு சொல்லணும்னு கண்ணன் உத்தரவு. ரொம்ப அழகான பாசுரம். சொல்லட்டுமா நானு? சொல்லுங்க, என்ன சொல்லுங்களே. குத்து விளக்கெரிய. குத்து விளக்கு. பக்தர்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு பிரசன்னம் இருக்கு. பக்தர்கள் எப்பொழுதுமே கிருஷ்ணனுடைய கண்வட்டத்துக்குள்ள இருக்கா. அவனும் ஸ்வயம் பிரகாசமானவன். அவன் ஜோதி ஸ்வரூபன் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறது குத்து விளக்கு. நம்முடைய இந்திரியங்கள் எல்லாமே, நம்முடைய சரீரமே விளக்கு, இந்திரியங்களே திரிகள், அதுல பகவானே வெளிச்சம், ஜோதி ஸ்வரூபன். அந்த பக்தர்களுடைய பக்திய வசத்தி. ஒரு 2 ஆழ்வார் சொல்லுவா, எனக்கு பேர் மறந்து போயிடுத்து. ஒருத்தர் கூட வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாகன்னு சொல்லுவார். இன்னொருத்தர் அது காதலே தகழியாக, காதலே இல்ல அன்பு, அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக. அன்பும் காதலும் ஒண்ணுதான். ஆனா அவர் சொன்ன வாக்கியப்படி சொன்னா அன்பே தகழியா. என்ன மன்னிச்சுக்கோ, நீதான் கோபால சுந்தரியோ? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல கண்ணன் சொன்னான், இங்க ஒருத்தி இருக்கா, எல்லாத்துலயும் குத்தம் பாப்பா அப்படின்னு. அப்படியா சொன்னா? அப்படிதாமா சொன்னா. நீ ஏதானு தப்பா சொன்னா உடனே முதல்ல அந்த குத்தத்தை சொல்லுவா. நல்லவ, ஆனா அது சொல்லுவான்னு சொன்னான். என்ன திருமங்க இப்படி பாக்குற? அன்னைக்கு சொன்னேனா, அடுத்தவர்களுடைய குத்தங்களை பெருசா கவனிக்காதேன்னு பாரு. கண்ணனே சொல்லி அனுப்பிச்சிருக்கான். மாட்டிக்கிறேன் திருமங்கை, நீங்க கண்ணன் கிட்ட நான் மன்னிச்சுட சொல்லுங்க. காதல் அன்பு வாஸ்தவம் ரெண்டும் ஒண்ணுதான். மன்னிச்சுடுங்க, நான் இப்படி குறுக்குல புகுந்து இப்படி தப்பா சொன்னதுக்கு. பரவாயில்லம்மா, கண்ணன் சொன்னா அவ்வளவுதான். இதுல மற்றபடி உன்னுடைய விஷயத்துல கருத்து சொல்றதுக்கும் சரியா தப்பா அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் நிர்ணயம் பண்றதுக்கும் எனக்கு தகுதியும் கிடையாது, அவசியமும் கிடையாது. பாரு கோபால சுந்தரி, இப்படிதான் இருக்கணும். தகுதியும் இல்லை, அவசியமும் இல்லைன்னு பத்தியா? அவ்வளவுதானே. யார பத்தியும் எந்த விதமான விஷயத்தையும் நாம எதுக்கு யோசிக்கணும்? நம்ம சாதாரணமா வாழ்ந்துட்டு போயிடுவோம். சரியா? திருமங்கை அழகா இன்புருகு சிந்தை இடுதிரியாக விளக்கேற்றி, அந்த மாதிரி பக்தர்கள் இந்த குத்து விளக்கு மாதிரி அழகா திவ்ய தம்பதிகளுடைய சேர்த்திய அனுபவிக்கிறார்கள். ராவணன் மாதிரி சில பேர் திவ்ய தம்பதிகளுடைய சேர்த்தி அனுபவிக்க பொறுக்கிறதில்லை. ஆனா பக்தர்கள் எப்பொழுதுமே திவ்ய தம்பதிகளுடைய சேர்த்தி, எப்படி பங்குனி உத்தரத்துக்கெல்லாம் நம்ம ரங்கராஜன் ரங்கநாச்சியார் சேர்த்தி, அந்த மாதிரி ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றா குத்து விளக்கெரிய. முக்கியமா கோட்டுக்கால் கட்டில் மேல் யானை தந்தத்தினாலே ஆன கட்டில். அந்த யானை தந்தம் யாரு? நான்தே. நீங்களா? ஆமாம்மா, நான் தான் குவளையா பீடன்ற யானையா இருந்தேன். குவளையா பீட யானை நீங்களா? ஆமாம்மா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, நான் மகாபலி சக்கரவர்த்தியுடைய ஒரு பிள்ளை, மந்தமதின்னு பேரு. எனக்கு நல்ல பலம் உண்டுமா.
லட்ச யானையுடைய பலம் எனக்கு உண்டு. எல்லாரோடையும் சண்டை போட்டா ஜெயிச்சுடுவேன். எனக்கு எப்பொழுதுமே நம்ம ஸ்ரீரங்கராஜனை ரொம்ப பிடிக்கும். இப்ப ஸ்ரீரங்கநாத யாத்திரைக்கு ஒரு தடவை கிளம்பினேன். நிறைய மனுஷர்கள் ஸ்ரீரங்க யாத்திரை போயின்றிருந்தா. நான் அதுல வேகமா அப்படி யானை மறிச்சுமுறை அப்படி இப்படி உடம்பெல்லாம் அசைஞ்சு அப்படி யானை இப்படிலாம் ஆடின்னு போமே. நான் ராட்சசன் புள்ள இல்ல, அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருந்தேன். அப்ப வழியில ஒரு வயசான முனிவர் இருந்தார், திருத முனிவர்னு பேரு. நான் இப்படி வேகமா போனதில்ல, மனுஷாலாம் பார்த்து ஒரு இழப்பமா நினைச்சிட்டேன், துச்சமா நினைச்சிட்டேன்னா அவர் மேலப்பட்டதுல அவர் விழுந்துட்டார். அவர் உடனே சாபம் கொடுத்தார், முட்டா பயல, யானைய மாதிரி மதம் பிடிச்ச வந்து ரங்க யாத்திரை மக்கள் எல்லாம் நசிக்கிண்டு போயிட்டு இருக்கேன், நீ யானையாவே போய் தொலை அப்படின்னார். அப்புறம்தான் எனக்கு புத்தி வந்தது. ஆனா அதுக்குள்ள என்னுடைய அந்த சரீரம் போயிட்டு எனக்கு யானை சரீரம் கிடைச்செடுத்து. நான் முனிவரிடத்துல பிரார்த்திச்சுட்டேன், கிருபா சிந்து, நீங்க பெரிய யோகீந்திரர், இந்த யானை ஜென்மா கிடைச்செடுத்து, ஆனாலும் எப்ப எனக்கு விடுதலை கிடைக்கும்? இனிமேல் யாரையும் இப்படி நான் அவமதியாக பண்ண மாட்டேன். சாபம் கொடுத்த நீங்களே எனக்கு வரமும் கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு உடனே அவர் காலில் விழுந்துட்டேன். தப்பு பண்ணிட்டாலும் உடனேயே மகாத்மாக்கள் காலில் விழுந்துட்டோம்னா அவர்கள் உடனேயே அனுகிரகம் பண்ணிடுவார். என்னுடைய பைத்திகாரத்தனத்தினாலே யானை ஜென்மா சாபம். ஆனா அவரிடத்துல சரணாகதி பண்ணதுனாலே அழகா நான் அவருடைய மகிழ்ச்சிக்கு காரணமாயிட்டேன். உடனே அவர் சொன்னார், குழந்தை, நான் சொன்ன வார்த்தை எதுவும் பொய்யாகாது, ஆனா உங்களுடைய வினயம் எனக்கு பிடிச்சுடுத்து, ஒரு திவ்யமான வரம் கொடுக்கிறேன், கவலைப்படாத. ஸ்ரீஹரியுடைய நகரம் மதுராபுரி, அந்த நகரத்துல கிருஷ்ணனுடைய கையால உனக்கு முக்தி கிடைக்கும்னு சொன்னார். நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு விந்திய மலையில போய் அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்பதான் குவளையா பீட்டம்னு எனக்கு பெயர். 10,000 யானைக்கு சமமான பலம் உடையவனா இருந்தேன். ஜராசந்தன் 1,00,000 யானையை வச்சு என்னை பிடிச்சுட்டான். கம்சனுக்கு தன் பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது என்ன வரதட்சணையா கொடுத்துட்டான். அப்போதுலேருந்து மதுராபுரியில இருந்தேன். கண்ணன் பிருந்தாவனத்திலிருந்து மதுரா வந்து ஒவ்வொருத்தருக்கா அனுகிரகம் பண்ணான் இல்லையா? சூர்பனகையா இருந்து குப்ஜையா மாறின அவளுக்கு ஒரு அனுகிரகம். பூர்வ ஜென்மத்துல ராம அவதாரத்துல சீதா மாதா மேல அபாண்டமா அபவாதம் சொன்ன வண்ணான் மதுரால வண்ணானா பிறக்க, அப்ப வதம் பண்ணாத ராமன் கிருஷ்ணா வந்து அவன் தலையை கொய்து அவனை வதம் பண்ணான். ஆனா அவனுக்கும் நல்லதுதான் பண்ணார். நித்தியம் 300 தாமரைகளை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணி 5000 வருஷம் பூஜை பண்ணிட்டு இருந்த ஹேமமாலி, குபேரனுடைய வேலைக்காரன், அந்த ஹேமமாலி தோட்டக்காரன் அப்படி பூஜை பண்ணதுனால கிருஷ்ண தரிசனம் வேணும் அப்படின்னு கேட்க சிவபெருமான் அனுகிரகத்தினால அவனே மதுரால சுதாமான்ற மாலாக்காரன், மிதிலால இருந்த ஒரு தையல்காரன், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய கல்யாணத்துக்கு அவ்வளவு அழகான ஆடை தைச்சான். பகவானுக்கு நானே என் கையினாலே ஆடைகள் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவனே மதுரால தையல்காரனா வந்தான். இப்படி ஒவ்வொருத்தருக்கா அனுகிரகம் பண்ண சுவாமி என்னோடையும் விளையாடி என்னுடைய மதம் அதையும் அழிச்சு, ஏன்னா நான் அந்த மதம் பிடிச்ச யானை மாதிரி தானே நடந்துட்டு இருந்தேன். திருத முனிவருடைய ஆசீர்வாதத்தினால மதம் பிடிச்ச என்ன கண்ணன் என் மேல ஏறி மஸ்தகத்துல அடிச்சு கீழே தள்ளினான்.
உசுறு விட்டேன், அப்படியே பகவானுடைய சரீரத்தோட கலந்துட்டேன் நான். என்ன பாக்கியம்! அவனுடைய அந்த பாக்கியம், அவனுடைய அந்த காருண்யம் தானே எவ்வளவு பெரிய விசேஷம். அந்த குவளையா பீட யானை நான் தான். அந்த யானை தந்தம் தான் நப்பின்னை பிராட்டிக்கான கட்டிலுக்கான கால்கள். அதனாலதான் ஆண்டாள் ரொம்ப ரசிச்சு சொல்றேன். ஏன்னா வீரம் மிகுந்தவள் இல்லையா நப்பின்னை, அதனால அவளுக்கான விசேஷமான கட்டில். குத்து விளக்கெரிய கோட்டக்கால் கட்டில் மேல். எனக்கு பாக்கியம். திருத்த முனிவருடைய வரம் சாபம் இதனாலேயே அழகா கண்ணனையும் நப்பின்னை பிராட்டியும் நித்தியம் சுமக்கிற கட்டிலாக ஆயாச்சு. ரங்கராஜனுடைய அனுகிரகம். ஸ்ரீரங்க யாத்திரை போகும்பொழுது அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். பெரியவன்றதுக்காக சொல்லல, ரங்க யாத்திரையில எப்படி நடக்கணும்ன்றதுக்காக சொன்னேன். குத்து விளக்கெரிய கோட்டக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி அந்த தாமரை அந்த யானை தந்த கட்டில் மேல அழகா இளந்தளிர்கள், பூக்கள், வாசனையுள்ள வேர்கள், நல்ல மெத்தில் இருக்கக்கூடிய பஞ்சு, அழகான வெண்பட்டு, இப்படி 5 விதமான அடுக்குல 5 அடுக்குல ஒரு மெத்தை, அதன் மேலே நப்பின்னை பிராட்டி. ஏன்னா அவ்வளவு மிருதுவானவள் அந்த நப்பின்னை பிராட்டி. பக்தர்களுடைய ஹிருதயம் மிருது இல்லையா, அப்ப பகவானும் அவர்கள் மிருதுவா தாங்கிறான், மென்மையாக. அந்த பஞ்சசயனத்தின் மேல் ஏறி, அதுவும் நப்பின்னை பிராட்டியோ எப்பொழுதும் அழகான புஷ்பங்களை சூடிண்டு பிரசன்னமா படுத்துருக்கா. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. பகவான தன்னுடைய அழகான ஸ்தனபாரங்கள்ல ஆனந்தமா நிம்மதியா ஓய்வெடுக்கும்படியா தன்னையே கொடுத்துட்டாளாம் இந்த நப்பின்னை. லோகத்துல எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு பிரபு அந்த நப்பின்னையினுடைய ஸ்தனபாரத்து மேல அபாடான விஸ்ராந்தியா ரொம்ப சந்தோஷமா அவளை கட்டி அணைச்சுண்டு படுத்துக்கிறான். அவன் மனசு அப்படி மலர்ந்து போயிடுது. அவன் ஆண்டாள் மலர் மார்பா வாய் திறவாய்ன்னு சொல்றான். எத்தனை அழகான ஒரு காதல் சுங்கார பாவம் நப்பின்னை கண்ணன். அத ஆண்டாள் சொல்றது எவ்வளவு அழகா இருக்கு. குத்த விளக்கெரிய கோட்டக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். நப்பின்னை பிராட்டி தன்னுடைய சரீரமே கண்ணனுக்குன்னு அர்ப்பணம் பண்ணிருக்கா. அதனாலே கண்ணன் தன் இஷ்டத்துக்கு அந்த சரீரத்தை ஆனந்தமா அனுபவிக்கிறானாம். அந்த நப்பின்னை பிராட்டி போல நாமும் நம்முடைய சரீரத்தை கிருஷ்ணார்ப்பணமாக கிருஷ்ணானுபவத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிடணும். பூக்களை சமர்ப்பிக்கிறோம், பழங்களை சமர்ப்பிக்கிறோம், விதவிதமான அன்னங்களை பகவானுக்கு நிவேதனம் பண்றோம். அதுபோல நம்முடையதான சரீரத்தையும் கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணணும் நப்பின்னை பிராட்டி போலே. அதனால நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். அந்த நப்பின்னைக்கு அனுகிரகம் பண்ண ஹே பிரபு, எங்களுக்கும் அனுகிரகம் செய்வதற்கு வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல் அப்படின்னு சொல்றா. சொன்னவள் அப்படியே நப்பின்னை பிராட்டியினுடைய திருமேனி சௌந்தரியத்தை வர்ணிக்கிறா. மைத்தடம் கண்ணினாய், அழகான கண்கள்ல எப்பொழுதும் மையிட்டு இருக்காளாம். பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணன் வசப்படுறான். நிஜமாவே மையிட்ட கண்களுக்கு கண்ணன் வசப்பட்டுடுவான். அதனால எப்பொழுதும் நன்னா மை வச்சிருக்கணும். இப்ப ஆண்டாள்
பிரத்த காலம்னாலே மையிட்டுக்க வேண்டாம்னு சொன்னா, ஆனா கிருஷ்ண சம்போக சமயத்தெல்லாம் மையிட்டுக்கணும். திருப்பாவை விரதம் முடிஞ்சோன்னு நித்தியம் மையிட்டுக்கணும். அது ஒரு அழகான சௌபாகிய அடையாளம். கண்களுக்கு மை இட்டுக்கணும், கண்ணனையே மையா இட்டுக்கணும். மைத்தடங் கண்ணினாய் நீ உண்மனாளனை. நமக்கெல்லாம் என்னடா பெரிய பெருமை அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவன் உன்னுடைய பகவான் அப்படின்னு. நிஜமாவே குப்ஜைக்கு ஒரு விதமான அனுகிரகம், மாலாக்காரருக்கு ஒரு விதமான அனுகிரகம், தையல்காரருக்கு ஒரு விதமான அனுகிரகம், வண்ணானுக்கு ஒரு விதமான அனுகிரகம், எனக்கு ஒரு அனுகிரகம். அடிச்சார்பார் அடி, என்ன அடி அப்பா! என்ன அந்த வலி கூட சுகமா தான் இருந்தது. கிருஷ்ணனுடைய அந்த கை பலம், அவன் பிடிச்சதும் இழுத்ததும் ஓங்கி அடிச்சதும், என்னுடைய உடம்பு அப்படி திருப்பினதும், ஆனா சுகம் அதெல்லாம் மாற்றமே கிடையாது. அதனால உண்மனாளன், அவரவர்களுக்கு அவன் மணாளனாவே இருக்கான். நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். அம்மா, நீ எப்பொழுதுமே இந்த மாதிரி கண்ணன் மார்பு மேல படுத்துட்டு இருக்கான, அவன் எழுந்து போக யார்தான் சம்மதிப்பா? அதனால ஆண்டாள் சொல்றான், அம்மா நீ உன் மன, அது எவ்வளவு சுகம். கண்ணன் அப்படி மார்பல போட்டு அவன் அப்படியே கண்ணை மூடிண்டு பிரசன்னமா படுத்துட்டு அவன் தலையை கோதின்னு இருக்கிற சுகத்தை விட்டுட்டு எப்படி வெளில வர முடியும்? ஆனாலும் குழந்தைகளான இவர்கள் இவா 2 பேருடைய அனுகிரகத்துக்கு வந்திருக்கும் பொழுது அவள் சொல்றா, ஆண்டாள் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். நீ விடமாட்டேடி, அவன் உன் பிரேமையில வசப்பட்டு கிடக்கிறாம்மா. எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயார். உனக்கு கண்ணனை பிரிய வேண்டாம், ஆனா நாங்கெல்லாம் பிரிக்கிறதுக்காக வரல, உங்க 2 பேரோட சேர்ந்து உன்னையும் உன் ஆசீர்வாதத்தோட கிருஷ்ணானுபவம் பண்ண வந்திருக்கோம். அதனால நீ அனுகிரகம் பண்ணணும். நீ இப்படி அவனை எழுப்ப விடாம படுத்துட்டு இருந்தா தத்துவமன்று தகவேலோரம்பாவாய். உனக்கு அது அழகில்லையே கண்ணா அப்படின்னு சொல்லி நப்பின்னைய கொண்டாடுறா. இதை பத்தி பெருசா சொல்றதுக்கு எனக்கெல்லாம் தகுதியெல்லாம் கிடையாது. கிருஷ்ணானுபவம் அதை அனுபவிக்கணும், ஆண்டாள் மாதிரி எல்லாரும் அனுபவிக்கணும்ன்ற ஆசையும் எனக்கு கிடையாது. வாயில் அடைச்சுண்டு நின்று இருந்தவன் நான். ஆனா பகவானே என்னை வதம் பண்ணி வாயில சரி பண்ணிட்டு உள்ள போனான், அனுகிரகம் பண்ணான் எல்லாருக்கும் ரங்க மண்டபத்துல. நப்பின்னை பிராட்டி விஷயத்தை ஆண்டாள் பேசலாம், நான் பேசப்படாது. ஆனாலும் ஆண்டாள் சொன்ன வாக்குக்காக ஏதோ சொன்னேன். தோ தர விளக்கியாச்சே ஆண்டாள் பாசுரத்தினுடைய பலம். தோ அழகாக தாயாரும் பெருமாளும் அனுகிரகம் பண்றதுக்கு பூரணமா நமக்கு நிக்கிறா. இது போதும். ஆண்டாளம்மா உன் பாசுரத்தினால எனக்கு இந்த சேர்த்தியை பார்க்கிற பாக்கியம் கிடைச்சதும்மா. அப்பாடா, என் ஜென்மா சாபல்யமா எடுத்து கண்ணன் அனுப்பும் பொழுது கூட நான் கேட்டேன், நான் போகலாமா, என்ன தகுதி இருக்குன்னு. அப்போ அவர் சொன்னார், பிரகல்லாதனுடைய கொள்ளு பேரன், மகாபலியினுடைய பிள்ளை, இது போதுண்டா, அந்த வம்சத்துக்கே உனக்கு எல்லா தகுதியும் உண்டுன்னு சொல்லி அனுப்பிட்டான். அந்த தைரியத்துல வந்துட்டேன். ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா எல்லாரும் மன்னிக்கணும். என்ன வட்டபத்திர சாயி என்னமா இருக்காரு, நான் ஓரத்துல தான் நிக்கிறேன், உங்க யாருக்கும் தரிசனம் மறைக்கலையே. இல்ல ஓரத்துல தான் இருக்கு. இல்ல ஏற்கனவே திருத்த முனிவருடைய அவருடைய அந்த வேகத்தை மீறி நான் அவரை தள்ளிண்டு போயிட்டேன். அப்போதே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். எங்க போனாலும் ஓரத்துல நிக்கிறது, யாருடைய தரிசனத்துக்கும் தொந்தரவில்லாதபடி, யாரையும் பிரச்சனை பண்ணாதபடி இருக்கணும்னு ஒரு தீர்மானத்தோட தெளிவோட இருக்கேன். ஏதாவது அப்படி பண்ணிருந்தா எல்லாரும் மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நல்லா நல்லா சேவிங்கோ. இத்தனை அழகா இருக்கார். ரங்கராஜனை பார்த்தா போலவே இருக்கு. அப்பாடா, பெரிய சமாதானம் எனக்கு இன்னைக்கு. என்னுடைய குவளையா பீட வாழ்க்கையை பத்தியும் சொல்லியாச்சு. மந்தமதி, இந்த மந்தமதியா இல்லாதபடி சாந்தமதியாக இருக்கணும்னு புத்திமதி பகவான் சொன்னான். அப்படியே இருக்கேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். அப்படியே உத்தரவு வாங்கிக்கிறேன். கோபாலசுந்தரி, விளையாட்டுக்கு சொன்னேன், தப்பா எடுத்துக்காத. கண்ணன் சொன்னதுதான் சொன்னேன், ஆனாலும் மாற்றம் வரும். சரியா?
மாத்திக்கோ, மாத்தினா நன்னா இருக்கலாம். சரி மந்தமதி அவர்களே, நீ குவளையா பீடம்னே கூப்பிடலாம், தப்பே கிடையாது. குவளையா பீடம் தான் பெரிய அனுகிரகத்தை வாங்கிட்ட. சரி அடியேன் தாசன், நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். அடியேன் அடியேன். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.